வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 240வது நாமா திருப்பெயர் தபோரக்ஷாய நமஹா. தவத்தை காப்பவனுக்கு நமஸ்காரம். தவத்திற்கு அல்லது தவம் செய்வோருக்கு, ரக்ஷ காப்பாக உள்ளவன். 300 நாமாவுடைய அர்த்தம் தான் இங்கேயும். ஆனால் இதுக்கு ஒரு விசேஷ அர்த்தம் என்னென்னா, அரக்கர்களை அழித்து முனிவர்களின் தவத்தை காப்பவன். சங்குகர்ணன் முதலிய அரக்கர்களை அழித்து சாஸ்தா முனிவர்களுடைய தபஸை காப்பாற்றின வரலாறு சிவகாரிய துரந்தராஜ நமகாங்கிறதான பெயர்லையும் வந்திருக்கு. அதனால் தவத்தை காப்பாற்றுறவராக இருக்கிறவர் என்னென்ன உத்தமமான எண்ணங்களோட பிறருக்கு சிரமமில்லாத விஷயமாக தன்னுடைய தர்மத்திற்கு தகுந்து ஒரு சங்கல்பம் நிறைவேற்றப்படுறதாக இருக்கோ அதற்கு தபஸ்ன்னு பேர். அந்த மாதிரி மனசுக்குள்ளே சிந்தித்த நல்ல காரியங்கள் எல்லாம் தர்ம அவிரோதேன, தர்மத்திற்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னென்ன நல்ல காரியங்கள் இருந்தாலும் சங்கல்பம், அதற்காக முயற்சி பண்ணுறதும் தபசு தான். ஒரு காரியத்தை தினமும் தொடர்ந்து விடாமல் செஞ்சுட்டு இருக்கிறதே தபஸ்ன்னு சொல்லப்படுறதாக இருக்குது. அதனால் உத்தமமான எண்ணங்களோடு செய்யப்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் பகவான் இருந்து அதை காப்பாற்றுறார் அப்படிங்கிறது அர்த்தமானது இங்கே தெரிகிறதாக இருக்குது. உச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.